லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் தாம்பரவரில் அம்பாசமுத்திரத்தில் குளித்ததும் அப்புறம் தென்காசி ரிசார்ட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஓல்டு குற்றாலம் அந்த ரோட்டில் தான், ரிசார்ட்லேருந்து அந்த பக்கம். அங்கே போய் அந்த அருவியில் போய் குளிக்கலான்னு ஃபஸ்ட்டு போனோம் மார்னிங்கில். வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோவில் பார்த்து நிறைய பேர் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் வீக்கெண்டு எப்பயாவது லீவ் கிடச்சிதுன்னா போய் என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரும் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகும்போதே இந்த மலையெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து போனோம். நாங்கள் காலையில் எழுந்துச்சி கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். மெயினாக நம்ம வந்து குளிக்க தானே வந்திருக்கோம். வீடுனா லேட்டாக எழுந்திரிப்போம். இப்போ வந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். ஸோ ஜாலியாக போய் குளிக்கிறதுக்கு, ஜாலியாக சீக்கிரம் போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு போகலான்ட்டு உள்ளே போனோம். ஆனால் இந்த இடத்துல தண்ணி கம்மியாக தான் வந்தது. பட் எல்லாத்துலேயும் போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். நைட்டு 11 o'clock 12 o'clockலாம் கூட ஃபால்ஸில் குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. அந்த மெயின் ஃபால்ஸு, 5 ஃபால்ஸு, நியூ குற்றாலத்தில் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருந்தது. நான் 11:30க்கு போய் தான் நாங்கள் எல்லோரும் குளித்தோம், 3 பேரும். சூப்பராக இருந்தது. நல்ல லைட்டு, அவ்வளோ கூட்டம். அந்த டைமுக்கே அவ்வளோ கூட்டம் இருந்தது அந்த 5 ஃபால்ஸில். அதை நான் நைட்டு போனதுனால நான் கேமரா எடுத்துகிட்டு போகல, ஷூட் பண்ணல. பட் அந்த இடத்துல செம்ம கூட்டமும் தண்ணி ஃபோர்ஸாகவும் வந்தது, நல்லா வந்தது அந்த டைமில். இங்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் தண்ணி. நிறைய குரங்கு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் நிறைய குரங்கு. அதாவது இது கிட்ட போனோன்னா குளிரும்னு நினச்சேன். அந்த தண்ணி மேலே பட்ட ஒன்று அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த இன்னும் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அழகாக படிக்கட்டாக விழுந்து வருது பாருங்கள் தண்ணி. நம்மளுக்கு அந்த சைட்லேயே ஒரு வீடு இருந்ததுன்னா, ஃபஸ்ட்லாம் பாட்டி வீடு இருந்தது. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு வீடு அந்த சைடு இருந்ததுன்னா ஜாலியாக நம்ம போய் எப்போயாவது ஒரு மந்த்து பிரேக் போட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு, விறகடுப்பு வச்சு சமைச்சி சாப்பிட்டுட்டு ஜாலியாக வரலாம். செலவே அங்கே கிடையாது. போனோமா சிம்பிளாக வாழ்ந்துட்டு வர்ற இடம் தான் அது. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இல்லை, அவ்வளோவா செலவு இருக்காது. நல்லா வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு நல்ல என்ன சொல்கிறது, காற்று, சுத்தமான காற்றை சுவாசித்துட்டு வரலாம். இந்த பூ வந்து சில்ட்ரங்கோட ஸ்கூலில் தான் நான் படித்தேன், மயிலாப்பூரில் இருக்காது. 5th மட்டும் அங்கே படித்தேன். அந்த ஸ்கூலில் வந்து இந்த மரம் இருந்தது. அதை சுற்றி ஒரு சிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதில் தான் வந்து நாங்கள் உட்காந்து லஞ்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். அது என்ன மரம்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மரத்தை பார்த்து, அந்த பூவை பார்த்தாலே எனக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. இப்போ நாங்கள் போகிறது வந்து புலி அருவி. அங்கே தண்ணி வந்து கம்மியாக தான் வந்தது. இருந்தாலும் போய் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போகும்போது என்ட்ரன்ஸில் வந்து காடை முட்டை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த சென்னையில் பீச்சில் வந்து 60 rupees, அதே ரேட்டு தான் அங்கேயும் இருந்தது. சரி, பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம காலையில் சாப்பிடல, போனோன்னா ஆளுக்கு ஒரு காடை முட்டை சாப்பிட்டோம். பெப்பர் போட்டு கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. எல்லா இடத்துலையும் ஒரு குட்டி குட்டி கடை, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடை. போகும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல பிஸ்னஸ் தான் உங்களுக்கு அது. பக்கத்து கடையில் போலி போட்டிருந்தாங்க, அவிச்ச வேர்க்கடலை வச்சுருந்தாங்க. சரின்னு அதில் இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலையும் வாங்கினோம். சுட சுட செம்ம சுட வேர்க்கடலை, குளிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கினேன். எங்கள் வீட்டில் இவங்கெல்லாம் அவ்வளோவா ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு தான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரி, வாங்கிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இது பாருங்கள், குட்டி குட்டி தண்ணி தான் வருது, ரொம்ப தண்ணி வரல. ஆனால் அந்த தண்ணி சூப்பராக இருந்தது.
எனக்கு எல்லா ஃபால்ஸில் குளிச்சதை விட இந்த கம்மி தண்ணி வர இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது வந்து அவ்வளோ உடம்புல படும்போது அவ்வளோ இதமாக இருந்தது. அந்த தண்ணி குளிரவே இல்லை, வெயில் வரையா, அந்த வெயிலோடு போய் நிற்கும் போது சூப்பராக இருந்தது. எல்லா பிள்ளைங்களுக்கும் லீவ் போல் வந்துட்டு ஜாலியாக தண்ணியில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க ஊரில் இருக்கவங்களே பிக்னிக் ஸ்பாட் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் தான் நினைக்கிறேன். நல்லா வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இடமா புளியருவில குளிச்சுட்டு அந்த சைடில் வந்துட்டு இருக்கும் போது பார்த்தேன், இங்கே வந்து சிறுகிழங்குக்கு பாத்தி கட்டிட்டு இருந்தாங்க. சரி அதை வேடிக்கை பார்க்கலான்னு இறங்கி வந்தோம். அப்போ அவங்க நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நீங்கள் போகும்போது எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. நாங்கள் லேட் ஆகும் வரத்துக்குன்னாங்க. ஆனால் அவ்வளோ நேரம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் பார்க்கறதுக்குன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. நேற்று அவர் அதை பற்றி நிறைய சொன்னார். அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க வீட்டுக்கு அதெல்லாம். அந்த ரெட்டோ பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு பாருங்க லுங்கி கிட்ட, அவர் தான் ஓனர் போல் அந்த இடத்துக்கு. ஓனரும் சேர்ந்து எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்க. அந்த மலைக்கு கீழே எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த இடம் பார்க்கறதுக்கு. பொங்கலுக்காக இப்போவே அதை விதைச்சிட்டாங்க. அங்கங்கே நான் பார்க்குறேன் இதை விதைச்சிருக்காங்க. பொங்கல் டைமில் இது நல்லா விளைஞ்சு வந்துடும். எத்தனை பேர் சிறுகிழங்கு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க உங்களுக்கா, வாங்க விட்டுறேன் வாங்க. அந்த ரூம் இல்லை எங்களுது, நாங்கள் அங்கே போகிறோம். அந்த இது இருக்குல்ல அங்கே தள்ளி அந்த இடத்துல போட்டிருக்கோம். நாங்கள் அங்கேருந்து லீவு போட்டு சுற்றி பார்க்க தான் வந்தோம். இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு கிளம்புறோம் சென்னைக்கு. சொந்த ஊர் அப்பாவுக்கு அம்பாசமுத்திரம், கடைநல்லூர். அங்கே அம்மாவுக்கு தூத்துக்குடி. நாங்கள் சென்னையிலே செட்டில் ஆயாச்சு எல்லாம், அப்பா அம்மா எல்லாருமே. ஏன்னா அங்கே எல்லாம் கவர்மெண்ட் வேலை அப்பா, அதனால அங்கேயே செட்டில் ஆகிட்டோம். எங்கள் அப்பா வந்து கலெக்டராக வந்து ரிட்டையர்ட் ஆனாங்க, டிப்டி கலெக்டராக. இது என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் இன்ஜினியராக இருக்காங்க. என் பொண்ணு பையன், என் பொண்ணு பையனுக்கு எங்கள் அப்பா ஊரை காமிக்கிறதுக்கு அவங்க தாத்தா ஊரை காமிக்க கூப்பிட்டு வந்தேன். பார்த்துட்டோம் நேற்று. நாளைக்கு கிளம்புனா நாளானிக்கு அவங்களுக்குலாம் ஆஃபீஸில் எல்லாம் வேலை பார்க்குறாங்க. உங்களுக்குலாம் இந்த ஊராப்பா? இங்கே ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கி ஒரு ஓடு வீடாவது கட்டி இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. இல்லை அப்படியா? எங்கள் பாட்டி தாத்தாலாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாம் வேலை கிடைச்சோன்னா இல்லை வெளியே போயிட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் நம்ம ஊரில் நம்மளுக்கு ஒரு இடம் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து காசு கொடுத்து தங்குறோமா, நம்ம ஓடு வீடு. ஆமாம், 2 சென்டாவது கிடக்கணும். நான் பாத்தி கட்டியிருக்கேன். எங்கள் அப்பா வீடு வந்து தனி வீடு தான். அதில் ஃபுல்லாக தென்னை மரத்துக்கு கட்டியிருக்கோம். ஒரு 10-12 தென்னை மரம் இருந்தது எங்கள் வீட்டில். எல்லா செடிக்கும் அழகாக கட்டி விட்டு ஒரு இடத்துல வந்து அப்படியே பாம்பு மாதிரி அந்த தண்ணி சுற்றி சுற்றி எல்லா மரத்துக்கும் போகும். டேப் ஆஃப் பண்ணிடுவாங்க. சூப்பராக இருக்கும் அது. இந்த ஞாபகம்லாம் வந்தது இப்போ. இதெல்லாம் இப்போ வந்து திருமலை கோயிலுக்கு போகிறோம். அங்கேருந்து மேக்கரை பக்கத்தில் வந்து திருமலை கோயில் இருக்குது. அதை சரி பார்க்கலாம், அந்த கோயில் அங்கே ரொம்ப விசேஷமான கோயில் போல், அதனால் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம்.
கோயில் வந்து வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சாமி கும்பிடல கிறிஸ்டின்ஸ் அப்படின்னா கூட அந்த அந்த வியூக்காகவே நீங்கள் போய் பார்க்கலாம். மலை மேலே போய் காரை நிறுத்த சுத்தமாக இடம் இல்லை பார்த்துக்கோங்க. அவ்வளோ அன்னைக்கு ஏதோ விசேஷம் பிரதோஷம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கூட்டம், அதனால எல்லாரும் காரில் வந்திருக்காங்க. அந்த இடத்துல கார் நிறுத்தவே இடம் இல்லை. எங்கே ஏறி போனோமோ அந்த செவதோரமாக லைனாக அப்படியே போய் கார் நிறுத்திட்டோம். நிறைய பேர் அப்படி தான் நிறுத்தியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் ஈவினிங் தான் போனோம், சூப்பராக இருந்தது. இந்த கோயில் மேலே இது கோயிலை சுற்றி அப்படியே பார்த்தா ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தான். மலையெல்லாம் எப்படி தெரியுது அதை பார்க்கறதுக்காக அழகாக சேர் இந்த மாதிரி பெஞ்ச் போட்டு வச்சுருக்காங்க சிமெண்ட்டில். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே செடியும் வச்சு அரளி செடி வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்க. கீழே பாருங்கள் எவ்வளோ கார் பார்க்கிங்க. நாங்கள் வர எங்கள் கார் மேலே இல்லை, அப்படியே யூட்டர்ன் போட்டு பின்னாடி எடுத்துகிட்டு போய் இறக்குற இடத்துல தான் விட்டோம். ஒரு இடம் கூட இல்லை நாங்கள் விடும்போது. காற்று பிச்சு உதறிச்சு, சூப்பராக இருந்தது. ஷூட்டிங் இங்கே தான் எடுத்திருக்காங்க போல். கண்டிப்பாக ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பாட் இந்த இடம். சூப்பராக இருந்தது. எல்லாம் பிள்ளைங்கள்லாம் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே நின்று இங்கே நின்று. நான் வாட்டில் கோயிலை சுற்றி மெதுவாக நடந்து எல்லா இடத்தையும் வேடிக்கை பார்த்தேன். நடந்து போகிறதுக்கும் நல்லா அந்த இது போட்டிருக்காங்க, தரையெல்லாம் சிமெண்ட்டில் நல்லா போட்டிருக்காங்க, தார் போட்டு சூப்பராக இருந்தது. அன்றைக்கி கொஞ்சம் விசேஷனால நிறைய கூட்டம் தான் அந்த இடத்துல. கண்டிப்பாக அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். தென்காசியில் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, குற்றாலேஸ்வரர் கோயில் இருக்குது. அது வந்து நம்ம குற்றாலத்தில் இருக்குது. அந்த கோயிலும் ரொம்ப விசேஷமான கோயில் நினைக்கிறேன். அதுவும் நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள். போயிட்டு சாமி கும்பிட்றவங்கன்னா போய் பாருங்கள். இந்த இறக்கத்துலேருந்து காரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணால், ஏன்னா அது இறக்கம் வரும்போது கடகடன்னு வர ஆரம்பிச்சிடுச்சு. அவளுக்கு வந்து ஹாஃப் கிளச் பழகுறா இப்போ தான். ஸோ மெதுவாக பிடிச்சி பார்க்குறாத. நான் சொன்ன தைரியமாக எடுத்து இறக்குன்னு சொன்னேன். கொண்டு வந்துட்டா ஒரு வழியாக. கார் இந்த மாதிரி சைடில் இறக்குற இடத்துல தான் எல்லோரும் விட்டுருந்தாங்க. இந்த இடம் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ரேஸ் நின்ன காரை எடுக்கணும், அதான் அவளுக்கு பெரிய டாஸ்க். அப்படியே இறங்கி கீழே போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த ஈவினிங் ஃபுல்லாக அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வியூக்காகவே அங்கே போய் உட்காந்து பார்க்கலாம். கீழே ஃபுல்லாக விவசாயம் தான் நடக்குது. கீழே ஃபுல்லாக பார்க்கும்போது நல்ல க்ரீனிஷாக இருந்தது. நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரோ ஒரு குப்பையோ எதுவும் கிடையாது. நம்மளும் அங்கே போனோன்னா எதுவுமே போடக்கூடாது. கையில் எடுத்துகிட்டு வந்து எங்கேயா பேஸ்கெட் இருந்தால் தான் போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த குப்பையும் இல்லாமல் அந்த சுற்று வட்டாரங்கள் வந்து கோயில் வளாகம் வந்து அவ்வளோ நீட்டாக இருந்தது. போயிட்டு வர நம்மளோட கடமை கூட அதுன்னு நான் நினைக்கிறேன். அதை எல்லாருமே அதை கடைப்பற்றணும். அப்போ தான் இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த இடத்த வந்து நம்ம பாதுகாக்க முடியும். நம்ம இப்போ எவ்வளோ அதுக்காக ரிலாக்ஸ்க்காக நம்ம போய் பார்த்து இதை எவ்வளோ ரசிக்கிறோம். நம்ம எல்லா இடத்தையும் இப்படி வச்சோம்னா நம்ம ஊரே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் இடம். செம்ம சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் என் பையன் கூட ஃப்ரெண்டு ஒருத்தன், அந்த பையன் அந்த ஊர் தான். அதனால சொன்னான், இல்லை ஆண்டி நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், இதை இந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும், வந்து பாருங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். அவன் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.